ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரைண்டர் மோட்டார், அதாவது வந்து காயில் கட்டிட்ட பிறகு கனெக்ஷன் எப்படி போடுறது தான், 4 ஒயர் லீடு ஒயர் வெளியே எப்படி எடுக்கிறது தான். இப்போ நான் வந்து காயில் கட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு லக்ஷ்மி மோட்டரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து கனெக்ஷன் பண்ணுற வேலை தான். இப்போ சில பேருக்கு இந்த கனெக்ஷனில் தான் புரியாது, ஏன்னா நிறைய ஒயர் இருக்கும், பார்க்குறதுக்கு என்ன பண்ணால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து புரியாது. இது வந்து ஈஸி தான், இன்னும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்னால ரொம்ப ஈஸி. 3 ஃபேஸ் மோட்டரில் கூட கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்கும், இதை விட அதிகமாக. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டரு. ஸ்டார்டிங் காயில் தனியாகவும் ரன்னிங் காயில் தனியாகவும் இருக்கும். அதாவது வந்து உள்பக்கம் தனியாக காயில் இருக்கும், 4 வெளிப்பக்கம் 4 இருக்கும். அதாவது ரன்னிங் 4 ஸ்டார்டிங் 4 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து கனெக்ஷன் லீடெலாம் ஒன்றுக்கு ஒரு காயில் செட்டுக்கு 2 முனை இருக்கும். ஆரம்பித்த முனை முடித்த முனைன்னு 2 இருக்கும். 4 செட்டு காயில் ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 4 செட்டுக்கும் 8 முனை இருக்கும். ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 8 முனை இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் 8 முனை இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இதை வந்து உள்பக்கம் வந்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம அந்த ரன்னிங் காயில் கனெக்ஷனை போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து காயில் இறக்கும் போதே ஒரு கனெக்ட் பண்ணி இறக்குறது. நம்ம வந்து ஆரம்பித்த முனையை ரைட் சைடில் வச்சாலும் அல்லது லெஃப்ட் சைடில் வச்சாலும் அந்த சீரியலில் கொண்டு வந்துருங்க. எப்படி கொண்டு வந்தாலும் வரிசையாக கொண்டு வந்துடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆரம்பித்த முனையை வந்து ரைட் சைட்லேயும் முடித்த முனையை வந்து லெஃப்ட் சைட்லேயுமே வச்சு சீரியலில் அதேமாதிரி 4 காயிலையும் இறக்கிட்டேன். ரன்னிங்கில் 4ஐயும் ஸ்டார்டிங்கில் 4ஐயுமா இறக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ரைட் சைடில் வந்துடும். இது வந்து ஆரம்பித்த முனை. லெஃப்ட் சைடில் வரது வந்து சுற்றி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணுறது, அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சிட்டேன். இதேமாதிரி வரிசையாக போட்டுக்கணும். அப்படின்னா தான் கனெக்ஷன் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ பார்த்துங்க, நம்ம கனெக்ஷன் போட்டுடலாம். இப்போ கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணிவிடுங்க. முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் லைக் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஒரு லக்ஷ்மி கிரைண்டரு. கம்பி சைஸ் பார்த்தீங்கன்னா 26 வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 28 அப்படிமா இருக்கும். நம்ம வந்து இதுக்கு 1ஆம் நம்பர் ஸ்லீவை முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, கனெக்ஷன் லீடில் எல்லாத்துலேயுமே 1ஆம் நம்பர் ஸ்லீவை கட் பண்ணி எல்லாத்துலேயுமே மாட்டிவிடுங்க. அப்போ தான் வந்து கனெக்ஷன் போகிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். முதல்ல நம்ம ஸ்டார்டிங் ஆயிலாம் வந்து உள்ளே தள்ளிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கனெக்ஷன் போட்டுக்கலாம். முதல்ல ஸ்டார்டிங் உள்ளே தள்ளிட்டு ரன்னிங் காயில் முதல்ல ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை பூராமே எடுத்து நேர் பண்ணிவிட்டு இதில் வந்து சிலிவை ஒன்றுலையும் மாட்டிக்குவோம். 8 முனை இருக்கும். 8 முனையிலையும் நம்ம சிலிவை 1ஆம் நம்பர் சிலிவை மாட்டிக்கலாம். ஒவ்வொரு முனையிலையுமே 1ஆம் நம்பர் சிலிவை மாட்டிக்கலாம். அப்போ தான் வந்து கனெக்ஷன் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா சிலிவை வந்து கவர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா முனையிலுமே அதே மாதிரி 1ஆம் நம்பர் சிலிவை மாட்டிடலாம். எல்லா முனையிலுமே சிலிவை மாட்டியாச்சு. நீங்கள் இந்த பக்கம் கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பேக் சைடில் வந்து கட்டு போட்டு முடிச்சிருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம இந்த பக்கம் முன் பக்கம் கனெக்ஷன் போடலாம். இது மாதிரி நீங்கள் பின்பக்கம் வந்து கட்டு போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த கனெக்ஷன் சைடுக்கு வந்துடுங்க. இது மாதிரி 1ஆம் நம்பர் சிலிவை வந்து மாட்டிங்க, எல்லாத்துலேயுமே வந்து மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சிலிவு வரைக்கும் அந்த எனாமலை நீக்கிடுங்க. கம்பியில் இருக்கிற எனாமலை நீக்கிடுங்க. ஏன்னா வந்து எனாமல் மேலே ஒரு கோட்டிங் இருக்கும். நம்ம அப்படியே ஜாயிண்ட் ஏற்றினீங்கன்னா கனெக்ஷன் ஆகாது. அது வந்து பிவிசி நம்ம ஏற்றதுக்கு பதிலாக இது வந்து இன்சுலேஷன் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க கெமிக்கலில். இது நம்ம மேலே இருக்கிற எனாமலை நீக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஜாயிண்டே போடணும். முதல்ல இதில் இருக்கிற எல்லா எனாமலையும் நீக்கிடுங்க. எல்லா கனெக்ஷன்லையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் போட்டுக்கலாம். இதில் மேல் பக்கம் வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க, அதை நீக்கிடுங்க. நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் போடலாம். இப்போது நான் வந்து எனாமலை எல்லாத்தையுமே நீக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயிண்ட்டை போட்டுடலாம். முதல்ல ரன்னிங்கில் மட்டுமே பண்ணிக்கங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கை 2வது பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும், பிரிச்சுட்டாலே பூரா ஒன்றா கச்சன்னு நிறைய ஒயர் இருக்கும். அதனால் வந்து ரன்னிங்கில் முதல்ல ஜாயிண்ட் ஏற்றுங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் அப்படியே ஸ்டார்டிங்கில் ஏற்ற வேண்டி வரும். நீங்கள் முதல்ல ரன்னிங்கில் ஏற்றிக்கலாம். ரன்னிங்கில் 4 காயில், 4 காயிலுக்கு 8 முனை இருக்கும். அதேமாதிரி ஸ்டார்டிங்லேயும் 4 காயில், அதுக்கு 8 முனை இருக்கும். இப்போ நம்ம கனெக்ஷன் சைடில் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல கனெக்ஷன் எடுக்க போகிற பகுதியை கரெக்ட் பண்ணிங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, கனெக்ஷன் வெளியே எடுக்கிறதுக்கான சைடு லீடு வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். முதல்ல அதிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் காயில் வந்து இறக்குனீங்க பாருங்கள், ஆரம்பிக்கும் போது, அதாவது ஆரம்பமான சுற்ற ஆரம்பிக்கிற பாரு,
ஆரம்ப முனையை ரைட் சைட்லையும் முடிக்கிற முனையை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடில் வந்து ஆரம்ப முனையை வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்ப முனை வந்து ரைட் சைடில் வர மாதிரி எல்லா காயிலும் கரெக்ட் பண்ணி போட்டுங்க. போடும்போது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ஷனுக்காக நம்ம இந்த முனை இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலேருந்தே நம்ம காயில் ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு காயில் செட் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு காயில் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த முனையை என்ன பண்ணிங்கன்னா லீடுக்காக அப்படியே சுற்றி வச்சுக்கோங்க. இதை விட்டுடுங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க முடிச்ச முனை இருக்குது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு காயில்னு வச்சுக்கோங்க. இப்போ முடிச்ச முனையை எடுத்து அடுத்து ரெண்டாவது செட்டு காயில் இருக்குது பாருங்கள், ரன்னிங் தான் இப்போ போட்டுட்டுருக்குறோம். ஏன்னா ஸ்டார்டிங் ரன்னிங் குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம ரன்னிங்கில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முடிச்ச முனை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்டாவது காயில் இருக்குது பாருங்கள், இதோட முடிவு முனை இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இது லெஃப்ட் சைடில் இருக்கும். அதே மாதிரி அதுலேயும் லெஃப்ட் சைடு இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணிங்கன்னா ஒன்றா இணைக்கிறீங்க. ஒன்றா இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலிவை முதல்ல உள்ளே தள்ளிடுங்க. 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் சிலிவை போட்டுக்குங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஜாயின் பண்ண பிறகு அதை மேலே இழுத்து விட்டு கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு 4ஆம் நம்பர் சிலிவை போட்டுக்குங்க. இதில் 3ஆம் நம்பர் சிலிவை போட்டுக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் வந்து 4ஆம் நம்பரு சிலிவை போட்டுட்டேன். இது மாதிரி வந்து சிலிவுக்கு மேலே சிலிவை போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றா அப்படியே ஜாயிண்ட் ஏற்றிடுங்க. இது ஜாயிண்ட் ஏற்றின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மறக்காமல் சால்ட்ரிங் வச்சுருங்க. சால்ட்ரிங் வச்சுட்டிங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று பிரியாது, கனெக்ஷன் வந்து ஷார்ட் சர்க்யூட் வராது. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணாமல் பண்ணுறது வந்து என்ன ஆகுதுன்னா சூடு ஏறின ஒன்று அது ஹீட் ஏறி இந்த இடம் எரிய ஆரம்பிச்சு போகுது. அதனால் இது வந்து மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டால் கொஞ்சம் ஹெவியாக நல்லாயிருக்கும், நம்ம பண்ண கனெக்ஷனும் பிரச்சனை கொடுக்காது. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1ஆம் நம்பர் சிலிவை வச்சு ஏற்றுருங்க. இந்த ஜாயிண்ட்டில் ஏற்றிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சால்ட்ரிங் வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டு இது என்ன பண்ணுறீங்க 4ஆம் நம்பர் சிலிவை இதுக்கு மேலே ஏற்றுங்க. இந்த 1ஆம் நம்பர் சிலிவை இதில் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து இதை நீங்கள் அப்படியே இழுத்து மேலே விட்டுட்டிங்கன்னா கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இது சிலிவு போடாமல் சில பேர் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த 1ஆம் நம்பர் சிலிவு முதல்ல கனெக்ஷனில் போட்டுவிட்டேன். ஏன்னா ஷார்ட் ஆகாது, ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1ஆவது காயிலேருந்து ஆரம்ப முனையை வந்து என்ன பண்ணிட்டோம்னா லீடுக்காக வச்சுக்கிட்டோம். நம்ம முடித்த முனை அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து 2ஆவது காயில் அதோட லெஃப்ட் சைடில் மூடிக்கிட்டோம். திரும்ப இப்போ இது என்ன பண்ணோன்னா ஆரம்பித்த முனை இருக்குது பாருங்கள் 2ஆவது காயில், அதை வந்து 3ஆவது காயிலோட ஆரம்பித்த இடத்துல ஆரம்பித்த முனை இருக்குது பாருங்கள், அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 4ஆம் நம்பர் சிலிவை ஒன்று போட்டுங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் இணைச்சிக்கிங்க. 3ஆவது காயிலில் நம்ம இந்த 2ஆவது காயிலேருந்து ஆரம்பித்த முனையும் அதோட 3ஆவது காயில் இருக்கிற ஆரம்பித்த முனையும் ஒன்றா இணைச்சிக்கிங்க. இது ரெண்டையும் ஜாயின் போட்டுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா 3ஆவது காயில் இருக்கிற முடிவு முனை இருக்கு இல்லையா, நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும், இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆவது காயிலோட முடிவு முனையில் இணைச்சிக்கிங்க. இப்போ இது எப்படியே அதே மாதிரி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எப்படி ஜாயிண்ட் ஏற்றணுமோ அதே மாதிரி ஜாயிண்ட் ஏற்றிட்டு சிலிவு ஒன்று முதல்ல போட்டுட்டு ஜாயிண்ட் ஏற்றி எல்லாத்தையும் மறக்காமல் சால்ட்ரிங் வச்சுருங்க. இப்போ நான் கனெக்ஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை 2ஆவது காயிலோட ஆரம்ப மணியும் 3ஆவது காயில் ஆரம்ப மணியும் இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலிவை ஏற்றிக்கும். 4ஆம் நம்பர் சிலிவை போட்டுருவோம். ஒரு சிலிவை எச்சரிக்கையாக முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 3ஆவது காயில் இருக்கிற ஆரம்ப மணியும் நம்ம 2ஆவது காயிலோட ஆரம்ப மணியும் ஒன்றா இணைச்சிருவோம். இப்போ இதை வந்து முறுக்கி ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அடுத்த ஜாயிண்ட்டை ஏற்றிக்கலாம். 2ஆவது காயிலேருந்து 3ஆவது காயிலுக்கு இணைச்சாச்சு. இப்போ 3ஆவது காயில் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்ச முனை இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். 4ஆவது காயிலில் லெஃப்ட் சைடில் இருக்கும் முடிச்ச முனை, அதையும் 3ஆவது காயிலோட முனையும் ஒன்றா இணைச்சிக்கிங்க. இப்போ இது இணைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிலிவை 4ஆம் நம்பர் சிலிவை போட்டுக்குங்க. 4ஆம் நம்பர் சிலிவை போட்ட பிறகு அந்த 3ஆவது காயிலில் பாருங்கள், 3ஆவது செட்லேருந்து நம்ம லெஃப்ட்டில் எடுத்து 4ஆவது காயிலில் அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற முடிவு மணி ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து முறுக்கி ரெடி பண்ணி வச்சிங்க, கனெக்ஷன் போட்டு வச்சிங்க. இப்போ இது 4ஆவது காயிலோட ஆரம்ப முனை இங்கே இருக்குது, ரைட் சைடு முனை. அதேமாதிரி ஆரம்பித்தோம் இல்லையா அந்த இடத்துல அதுவும் ஆரம்ப முனை இங்கே இருக்குது. இப்போ இது லீடுக்கு எடுத்துக்குவோம். நம்ம முடித்த முனையில் லாஸ்ட்டில் ஆரம்பித்த முனையை 4ஆவது காயில் ஆரம்பித்த முனையை நம்ம இதை வந்து லீடுக்கு வச்சுக்குவோம். காயில் ஆரம்பித்த முனையும் லீடில் வச்சுக்கலாம், 4ஆவது காயில் நம்ம ஆரம்பித்த முனையை லீடுக்காக வச்சுக்கலாம். இப்போ லீடு வயர் வந்துச்சு, 2 வயர் தான் வரும், பூராமே இணைச்சாச்சு இல்லையா. இணைப்பு வந்தவொடனே இங்கே 2 முனை தான் வரும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்லேயும் பண்ண வேண்டியிருக்கும். ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா 3 ஜாயிண்ட் வந்துருக்கும். இது 1, இது 2, இது 1, 3 ஜாயிண்ட் வந்துடும். 2 லீடு வந்துடும் வெளியில். இது வந்து நமக்கு லீடுக்காக கனெக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள், கவனமாக பாருங்கள். இப்போ இது நம்ம காயில்னு வச்சுக்கோமா, இதோட ஆரம்ப முனை நம்ம ரைட் சைடில் விட்டு வச்சுருக்கோம், இதை வந்து லீடுக்கு எடுத்துக்கோங்க.
அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் இருக்கிற முடிச்ச முனையை ரெண்டாவது காயிலோட லெஃப்ட்டில் முடிச்ச முனையில் இணைச்சிக்கிங்க. இது ஒரு ஜாயிண்ட் வந்துடும். இப்போ இது ரெண்டாவது காயில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காயிலோட ஆரம்பித்த முனை ரைட் சைடில் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மூணாவது காயிலோட ரைட் சைடில் இருக்கிற ஆரம்பித்த முனையில் இணைச்சிங்க. இது ரெண்டாவது ஜாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது காயில் இருக்கிற முடிச்ச முனை இந்த லெஃப்ட்டில் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா நாலாவது காயிலோட லெஃப்ட்டில் கொண்டு இணைச்சிக்கிறீங்க. அது முடிச்ச முனை. இப்போ இது மூணாவது ஜாயிண்ட். அடுத்து அந்த நாலாவது காயிலோட ஆரம்பித்த முனை இங்கே இருக்குது, இது லீடுக்கு. இது மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி தான் கனெக்ஷன் போட வேண்டி வரும். அதுக்கு இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரி தான் ஜாயிண்ட்டு அதே மாதிரி தான் வரும். 3 ஜாயிண்ட் வந்துடும், 2 லீடு வெளியே வந்துடும். இப்போ நம்ம ரன்னிங்கை போட்டாச்சு இல்லையா, இப்போ ஸ்டார்டிங்கை போட்டுருவோம். ரன்னிங் காயில் நம்ம ஜாயிண்ட் ஏற்றுன மாதிரி இப்போ ஸ்டார்டிங் காயிலையும் ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம். முதல்ல ஜாயிண்ட் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துலேயுமே சிலிவை ஏற்றிடலாம். எல்லா டெர்மினல்லையும் எல்லா முனையிலையும் 1ஆம் நம்பர் சிலிவை வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த சிலிவை மாட்டின பிறகு இந்த சிலிவுக்கு மேலே இருக்கிற எனாமலை நீக்கிடுங்க. இந்த சிலிவுக்கும் மேலே இருக்கிற காப்பரில் எனாமலை நீக்கிடுங்க ஜாயிண்ட் போடுறதுக்கு. முதல்ல எனாமலை போகிற நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் போடலாம். இப்போது எனாமெல்லாம் நீக்கியாச்சு எல்லா முனையிலையும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ரன்னிங் காயில் எப்படி ஜாயிண்ட்டை போட்டுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும், வேறு மாற்றம் கிடையாது. என்னென்னா ஆனால் ஒரு வித்தியாசம், இதில் நீங்கள் 4 ஒயர் கனெக்ஷன் போடுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ஷன் போட்டு எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பித்து எந்த இடத்துல வேணாலும் முடிச்சிக்கலாம். ஆனால் நமக்கு மோட்டர் வந்து சிலர் கம்பெனி மாடலில் அதாவது வந்து கெப்பாசிட்டி லைனை உள்ளேவும் மெயின் லைன் லீடை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 4 ஒயரை வந்து தனித்தனியாக எடுத்துருவாங்க. கெப்பாசிட்டிக்கு தனியாகவும் மெயின் லீடு தனியாக 2 லீடை கொண்டு வந்துடுவாங்க. கம்பெனி மாடலில் அது பண்ணுறது. அது மாதிரி வேணுன்னா இப்போவே உள்ளே வந்து கரெக்ட் பண்ணி போட்டு வேண்டியதான் கனெக்ஷனை. கம்பெனி மாடலில் பண்ணணுன்னா நம்ம இப்போ கவனிங்க. இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் 4 ஒயரை நாங்கள் வெளியே எடுத்து வெளியே வந்து கெப்பாசிட்டி என்ஜிக்கு போகிறோன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை. அது வந்து சாதாரண நீங்கள் எங்கே ஆரம்பிச்சு வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு வந்து முடிச்சிக்கலாம் கனெக்ஷனை. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் எப்படி நம்ம ஜாயின் போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதாவது வந்து கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்கிறதுக்கு நான் இப்போவே காட்டுறேன் பாருங்கள். அந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்திக்கிறதா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். உள்ளேருந்து கெப்பாசிட்டி லைன் எடுக்க போகிறீங்கன்னா கம்பெனி மாதிரி அதை இப்போ கனெக்ஷனை கவனிச்சிக்கிங்க எப்படி போகணுன்றத. நீங்கள் மோட்டரை வந்து கவனிங்க. அதாவது வந்து புள்ளி சைடில் இருக்குதா அல்லது பேக் சைடில் இருக்குதா கனெக்ஷன் போடுற வழி இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அதை கவனிக்க வேண்டியிருக்கும். அதாவது வந்து இந்த கனெக்ஷன் நம்ம இணைக்கிறோம் இல்லையா, அந்த கனெக்ஷன் இணைக்கிறதெல்லாம் பின்பக்கம் வருதா முன்பக்கம் வருதான்றதை கவனிச்சுங்க. இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா புள்ளி சைடில் வருது. அதாவது மோட்டரோட புள்ளி இருக்குது இல்லையா இது. இப்போ நமக்கு மோட்டர் வந்து இந்த புள்ளி சைடில் பார்க்கும்போது எந்த சைடில் லெஃப்ட்டில் சுற்றுதா ரைட் சைடில் சுற்றுதான்றதை இதை மட்டும் கவனிங்க. மோட்டர் வந்து நமக்கு ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்குதா அல்லது லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்குதான்றதை கவனிச்சிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளவே கெப்பாசிட்டி லைனை எடுத்துக்கலாம். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் மோட்டர் தான், கிரைண்டர் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி அமையணும். இந்த புள்ளி சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் சுற்றணும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரன்னிங்கில் கனெக்ஷன் ஆரம்பித்த பாருங்க. ரன்னிங்கில் நம்ம ஆரம்பித்தோம், நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம ஆரம்பித்த இடம். ரன்னிங் காயில் வந்து ஆரம்பித்த கனெக்ஷன் ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட்டில் கொண்டாந்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டார்டிங் காயிலையும் அதே மாதிரி தான் கனெக்ஷன் போட்டு வரணும். ஆனால் ஆரம்பிக்கும் போது கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் மோட்டர் சுற்றுன்றதை கணக்கு பண்ணிங்க. ரைட் சைடில் சுற்றணுமா லெஃப்ட் சைடில் சுற்றணும் மாட்டது முதல்ல முடிவு பண்ணிங்க. அது வந்து அதன்படி தான் நம்ம உள்ளே வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் மைனூட்டாக கவனிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கனெக்ஷனை நீங்கள் நார்மலாக போடுறது தான். இப்போ நம்ம ரன்னிங் காயில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் காயிலையும் போட்டுட்டு வந்துடலாம். ஆனால் அது போடும்போது கொஞ்சம் எங்கே ஆரம்பிக்கணுன்றது தான் ஒரு சின்ன விஷயம், ட்ரிக்ஸு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மோட்டர் வந்து நமக்கு ரைட் சைடில் சுற்றணுமா லெஃப்ட் சைடில் சுற்றணும் மாட்டது தான் பார்க்கணும். நமக்கு இந்த ஆரம்பித்த பாருங்கள், ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் வந்து கனெக்ஷன் போட ஆரம்பித்த பாருங்கள். இந்த இடத்துக்கு இதில் கனெக்ட் பண்ணிங்க. அடுத்தது இதோட லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங் காயில் கனெக்ஷனை ஆரம்பிச்சிங்க. இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா ரைட் சைட்லேயே சுற்றும். அதுவே இந்த காயிலில் நம்ம ஸ்டார்டிங் ரன்னிங் காயிலேருந்து இப்படி இதோட லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங் காயில் வந்து லெஃப்ட் சைடுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு இப்படி லெஃப்ட்டில் சுற்றும் இந்த புள்ளி. இது வந்து நீங்கள் இந்த கனெக்ஷன் போடுற சைடு மட்டும் தான் கவனிக்கணும். எந்த பக்கம் போடுறீங்களோ அதுலேருந்து மோட்டர் எந்த பக்கம் இருக்குன்றதை கணக்கு பண்ணி போடுங்க. இப்போ இது வந்து புள்ளி சைடில் இருக்குது, அதனால் வந்து இப்போ இதே வாட்டத்தில் நான் கனெக்ஷன் போடுறேன், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ லெஃப்ட்டில் எங்கே திருப்பினா லெஃப்ட்டில் சுற்றும், ரைட்டில் திருப்பினா ரைட்டில் திருப்பும். அதுவே பின்பக்கம் வந்து வச்சுன்னா ஆப்போசிட்டாக மாறும். லெஃப்ட்டுக்கு ரைட்டும் ரைட்டுக்கு லெஃப்ட்டுன்ற மாதிரி மாறிடும். இப்போ நம்ம இதை கனெக்ஷன் போட்டுடலாம். இப்போ நம்ம ஜாயின் போடுறதுக்கு முன்னாடி இந்த 3ஆம் நம்பர் சிலிவை வந்து ஜாயிண்ட்டுக்கு இடையில் போடுறதுக்காக இது மாதிரி போட்டு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டை போட்டுட்டு சால்டிங் பண்ணிடலாம்.
இப்போது நான் இந்த காயிலேருந்து நம்ம ரன்னிங் காயில் ஜாயின் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து லெஃப்ட்டில் கனெக்ஷன் எடுக்க போகிறோம் லீடுக்காக. ஏன்னா இது லெஃப்ட் சைடில் ஆரம்பித்தோம்னா மோட்டர் வந்து லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி வரும். அப்போ தான் வந்து கிரைண்டர் வந்து கரெக்டான வாட்டத்தில் நமக்கு மேலே நின்று பார்க்கும்போது ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோட்டர் வந்து இது தலைக்கீழே போடும். லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி கணக்கு பண்ணி வச்சோன்னா அது ரைட் சைடில் போட்டை திருப்பினோடனே ரைட் சைடு தான் வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து இதோட லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சிக்கிறோம். ரன்னிங் காயில் ஆரம்பித்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கிறேன் கனெக்ஷன் டெர்மினல். இப்போ இது வந்து கனெக்ஷன் டெர்மினலுக்கு வச்சுருவோம். அப்படியே இதை என்ன பண்ணுறோன்னா இதோட இந்த காயில் வந்து நம்ம இதில் இருக்கிற ரைட் சைடு நம்ம கனெக்ஷன் டெர்மினலுக்கு எடுத்துக்கிறோம். அதே லெஃப்ட் சைடு எடுத்து பக்கத்தில் இருக்கிற அடுத்த காயிலுக்கு லெஃப்ட் சைடில் இணைக்க போகிறோம். இது இணைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிலிவை போட்டுக்கிறோம். இது மாதிரி ஒரு சிலிவை இணைச்சிக்கிறோம். உள்ளே வந்து 3ஆம் நம்பர் சிலிவை போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கலாம். இதை இணைச்சிட்டு அடுத்தது 2வது காயிலேருந்து நம்ம லெஃப்ட் சைடு தான் லெஃப்ட்டோட இணைச்சிட்டோம். இப்போ 2வது காயில் இருக்கிற ரைட் சைடு இருக்குது பாருங்கள் ஆரம்பித்த முன்னே, இது வந்து 3வது காயிலோட இணைக்கிறோம். இது இணைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சிலிவை போட்டுக்கிறோம். இப்போ இதில் ஒரு சிலிவை 3ஆம் நம்பர் சிலிவை இணைச்சிக்குவோம். ஏன்னா ஜாயினில் வந்து போட்டால் தான் திரும்ப கவர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 2வது காயிலேருந்து 3வது காயிலோட ஆரம்பம் பண்ண, அதாவது ரைட் சைடில் வரும், அதுவும் ரைட் சைடில் வரும். இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கிங்க. நம்ம ரன்னிங் காயில் எப்படி அனுப்பிச்சோமோ அதே மாதிரி தான். இப்போ இது 3வது காயில் ரைட் சைடில் எடுத்துக்கிட்டோம். இது லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறோம், முடிச்சோடனே 4வது காயிலோட லெஃப்ட் சைடில் இணைக்கிறோம். 4வது காயில் லெஃப்ட் சைடில் இணைச்சிக்கிறோம் முடிச்சோம்னே, அதாவது வந்து சுற்றி நம்ம முடிக்கிற இடம் அதை ஒரு ஜாயிண்ட்டாக போட்டுங்க. அதுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டுவோம். நம்ம ரன்னிங்கில் எப்படி போட்டோமோ அதே தான், வேறு ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ இதை 3வது காயில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 4வது காயிலோட லெஃப்ட்ஸில் இணைச்சிக்கலாம். இதை ஜாயிண்ட் ஏற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது காயில் ஆரம்பித்த முனை இருக்கும், ரைட் சைடில் வரும். அதை பார்த்திங்கன்னா கனெக்ஷன் லீடுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நம்ம போட்டுரும். இது வந்து ஜாயிண்ட் ஏற்றிடுவோம். எல்லாத்தையும் வந்து ஜாயிண்ட்டை போட்டாச்சு. ரன்னிங்லேயும் போட்டாச்சு, ஸ்டார்டிங்லேயும் போட்டாச்சு. ரன்னிங்கோட காயில் இப்போ கம்பி பார்த்தீங்கன்னா டெர்மினல் இது ரெண்டும் வரும். அப்படியே இதோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து டெர்மினல் வரும், ஸ்டார்டிங் காயிலுது. இது மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த உள்ளவே கனெக்ஷன் வந்து கெப்பாசிட்டி லைன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் 4 ஒயர் போட்டு வெளியே எடுத்துக்க போகிறீங்கன்னா இதை அப்படியே 4 டெர்மினலுக்காக யூஸ் பண்ணிங்க. ரன்னிங்கில் 2ம் ஸ்டார்டிங்கில் 2மா இருக்கும். 4 ஒயர் போட்டு வெளியே கொண்டு வந்துருங்க. வெளியில் வந்து நீங்கள் கெப்பாசிட்டி அனுப்பிச்சிக்கலாம். இல்லை உள்ளவே கெப்பாசிட்டி லைன் எடுக்க போகிறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் போட்டுங்க. ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இப்போ ஏன்னா இந்த கனெக்ஷன் நம்ம மோட்டர் சுத்தத்தை கணக்கு பண்ணி தான் இந்த கனெக்ஷனே போட்டிருப்போம். நம்ம இப்போ இது வந்து கனெக்ஷன் சைடில் தான் கவனிக்கணும் மோட்டர் எந்த பக்கம் சுற்றணும். இதில் பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி வருது. அதனால் ரன்னிங் காயிலோட ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங் காயில். அப்போ அது வரிசையாக கரெக்டாக அதே மாதிரி லெஃப்ட்லேயே வந்து உட்காந்துருச்சு பாருங்கள். இது ரன்னிங் காயில், அப்படியே ஸ்டார்டிங் காயில் லெஃப்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இது ரன்னிங் காயில், அடுத்து இது ஸ்டார்டிங் காயில் லெஃப்ட்டில் வந்து உட்காந்துச்சு பாருங்கள். ரெண்டுமே டெர்மினல் லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்படி ஆரம்பிச்சிங்க. அடுத்து ஒயர் வந்து நான் F கிளாஸ் ஒயர் எடுத்துக்கிட்டேன். மெயின் லீடுக்கு சிவப்பு கலரும் கெப்பாசிட்டி லைனுக்கு கருப்பு கலருமாக எடுத்துக்கிட்டேன், பிளாக் ஒயரு. இப்போ நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் போட்டுங்க. உள்ளவே கெப்பாசிட்டி லைன் எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா, ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் வந்து ஆரம்பிச்ச இடம் கனெக்ஷன் வந்து நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள். இது ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரு சிவப்பு அடிச்சிங்க காமனாக. இது வந்து காமனாக இந்த இடம் வந்துடும். இது ரெண்டையும் ஒன்றா அடிச்சிங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் நிற்கிது, ரன்னிங்கில் ஒரு லைன் நிற்கிது பாருங்கள். இது ஸ்டார்டிங், இது ரன்னிங். இது அதுக்கப்புறமா தனியாக வச்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு காமனாக சிவப்பு ஒயர் அடிச்சிங்க. ஆரம்பித்த 2 மணியும் ஜாயிண்ட் போட்டு இது வந்து காமனாக எடுத்தாச்சு சிவப்பு ஒயரை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் காயில் லெஃப்ட் சைடில் வந்து முடித்தோம் பாருங்கள். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் எப்படின்னா கருப்பு ஒயர் ஒன்றையும் சிவப்பு ஒயர் ஒன்றையும் அடிச்சிங்க. இது வந்து நம்ம மெயின் லீடுக்காக சிவப்பு ஒயரும், கெப்பாசிட்டி லைன் இங்கேருந்து அதுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தான் கருப்பு ஒயர். இங்கே ஒரு கருப்பு ஒயர் வந்துடும். இங்கே ரன்னிங் ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சிங்கிளாக ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள். நம்ம முடித்தோம்னா அதில் ஒரு கருப்பு ஒயரை அணிச்சிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கருப்பு ஒயரையும் சிவப்பு ஒயரையும் ரெண்டையும் சேர்த்தே அணிச்சிக்கணும். ஏன்னா கெப்பாசிட்டிக்கு கருப்பு ஒயரும் நம்ம மெயின் லீடுக்கு சிவப்பு ஒயரமாக போயிடும். இப்போ இதில் வந்து நான் ரெண்டையும் ஒன்றா அணிச்சிக்கிறேன். இதே மாதிரி அணிச்சிக்கிங்க. இதில் ரன்னிங் காயில் கருப்பு சிவப்பு 2 ஒயருமே அணிச்சாச்சு. கெப்பாசிட்டி லைனும் மெயின் லீடையும் அணிச்சாச்சு. இப்போ இங்கே ஸ்டார்டிங் காயில் ஒரு முனை இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து முடிச்சோம் இல்லையா, அப்படியே கனெக்ஷன் போட்டு வந்து லெஃப்ட் சைடில் முடிச்சோம் பாருங்கள். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கருப்பு ஒயர் அணிச்சிக்கிறீங்க. இது வந்து கெப்பாசிட்டி லைனுக்காக. இப்போ இதை ஜாயிண்ட் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம ஜாயிண்ட் ஏற்றின எல்லா இடத்தையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஏன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டால் இந்த இடத்துல ஜாயிண்ட்டில் பிரச்சனை வராது. ஏன்னா மோட்டர் வந்து ஹீட் ஏறும்போது இந்த ஜாயிண்ட்லாம் நம்ம கையால் முருகன்ட்டுலாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இலகிடும். சூடு ஏறினோடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல
பிரச்சனை வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஏற்றிக்கலாம். திரும்பவும் கனெக்ஷனை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் இந்த இடத்துல நம்ம வந்து ஆரம்பித்தோம் பாருங்கள். ஆரம்பித்த 2 மோனையும் ஒன்றாக்கி இது ஒரு காமனாக வச்சுக்கோங்க. இதை வந்து மெயின் லீடுக்கு வச்சுக்கலாம். அடுத்து ரன்னிங் காயில் நம்ம அங்கே கொண்டு வந்து கனெக்ஷன் போட்டு முடித்தோம் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கருப்பு ஒயர் சிவப்பு ஒயர் ஒன்று நினச்சிங்க. சிவப்பு ஒயர் வந்து மெயின் லீடுக்காகவும் கருப்பு ஒயர் வந்து கெப்பாசிட்டிக்காகவும் இந்த இடத்துல நம்ம ரன்னிங் காயில் ஒரு மணியில் நினச்சிங்க 2 ஒயரையும். அடுத்தது ஸ்டார்டிங் காயில் கொண்டு வந்து கனெக்ஷன் போட்டு முடித்தோம் பாருங்கள். முடித்த மணியில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு ஒயர் நினச்சிங்க கெப்பாசிட்டிக்காக. இப்போ இது வந்து கருப்பு ஒயர் ரெண்டுமே கெப்பாசிட்டிக்கு போயிடும், சிவப்பு ஒயர் ரெண்டுமே மெயினுக்கு வந்துடும். இப்போ இது எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிடலாம். எல்லா முனையிலும் சால்ட்ரிங் பேஸ்ட்டு தடவி விடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போது எல்லா முனையிலுமே வந்து சால்ட்ரிங் லிட்டை வச்சிடலாம். இதேமாதிரி வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இது இந்த மாடலில் வந்து பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேலை கொடுக்காது. ஏன்னா வந்து ரெண்டையும் ஒன்றாவே ஒட்டிக்கும். அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம பண்ண வைண்டிங் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கங்க. எப்பவுமே ஜாயிண்டில் தான் வேலை கொடுக்கும். அதனால் ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா இந்த ஜாயிண்டில் வர்ற பிரச்சனை இருக்காது. எல்லாத்தையும் மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 1ஆம் நம்பர் சிலுவை போட்டுங்க. இந்த ஜாயிண்டில் போகிறதுலையுமே 1ஆம் நம்பர் சிலுவை போட்டு அதுக்கப்புறமா இது இழுத்து விட்டுக்கலாம். இதில் சிலுவை மாட்டிட்டு மடித்து விட்டு அப்படியே ஒன்றா ஏற்றிடலாம். அதாவது இந்த மாதிரி சிலுவை போட்டுங்க. இதை வந்து மடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் சிலுவை இது மேலே ஏற்றி விட்டுங்க. இது வந்து கவர் பண்ணிக்கும். கரெக்டாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். எல்லாத்தையும் அதே மாதிரி ஜாயிண்ட்டை ஏற்றிடுங்க. சிலுவை போட்டுட்டு 1ஆம் நம்பர் சிலுவை போட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணிங்க. எல்லாத்தையுமே வந்து சிலுவை போட்டு ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் டெர்மினல் தான் கவர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் 1ஆம் நம்பர் சிலுவை எடுத்து அதனால் இதில் 1ஆம் நம்பர் போட்டால் மற்ற டெர்மினல்லாம் ஏறாது. எப்படியும் 3ஆம் நம்பர் போட வேண்டியிருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி சிலுவை போட்டு நம்ம கட்டு போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜாயிண்டில் 2ஆம் நம்பர் சிலுவை எடுத்து இதுலேயும் 2ஆம் நம்பர் சிலுவை எடுத்து இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம 4ஆம் நம்பர் சிலுவை போட்டால் தான் ஏறும். இதில் ஒரு சிலுவை அதுக்கு ஒரு சிலுவும் போட்டுங்க. சிலுவெல்லாம் ஏற்றின பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் ஒரு க்ரீன் ஷீட்டை வச்சிடறோம். இல்லை F கிளாஸ் ஷீட்டை கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது வந்து இடையில் ஒரு ஷீட்டை வச்சே ஆகணும். ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் இடையில் ஒரு ஒயர் கூட ரன்னிங்லேருந்து ஸ்டார்டிங்கோ தொடாமல் அதுக்கு இடையில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில் இந்த ஷீட்டை வச்சுட்டு தான் கட்டே போடணும். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்கும் இடையில் இது மாதிரி ரவுண்டாக வச்சுருங்க. ரன்னிங்கோட ஜாயிண்ட்டை ரன்னிங் பக்கம் வச்சுங்க, ஸ்டார்டிங்கோட ஜாயிண்ட்டை ஸ்டார்டிங் பக்கமே வச்சுங்க. இது மாதிரி கவர் பண்ணி ரெண்டுக்கும் இடையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் கட்டு போடலாம். இப்போ இது சிலுவை ஏற்றிடலாம். இந்த சிலுவை இது மட்டும்தான் ரெண்டுக்கும் இடையில் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங் ரன்னிங்கு எனக்கு வச்சோம் இல்லையா காமனாக. இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ரன்னிங் சைடில் வச்சு கட்டு போட்டுக்குங்க. அப்படியே என்ன பண்ணிங்கன்னா இப்போ கட்டு போட்டுகிட்டே வந்துடலாம். லூஸாகவே போட்டுங்க முதல்ல, அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முதல்ல கட்டை லூஸாக வந்து போட்டுங்க, அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். முதல்ல லூஸாக கரெக்ட் பண்ணிகிட்டே வந்து நம்ம டெர்மினல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்ட ஜாயிண்ட்லாம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி கட்டு போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி டைட்டாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப்புக்கு வச்சு அழகாக டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. காப்பரை வந்து ஒன்றோட ஒன்று குறுக்க கிராஸ் ஆகாத கரெக்டாக கட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டு டைட் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு ரோட்டர் உள்ள நுழையிற மாதிரி இதை வந்து மட்டம் பண்ணிங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிகிட்டே வாங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படியே இதே மாதிரி அழகாக ஃபினிஷிங்காக பண்ணிங்க. இதை வந்து மர சுத்தியால் அல்லது பிளாஸ்டிக் பைபரில் வச்சுருக்காங்க சுற்றி, அந்த மாதிரி சுற்றியால் அழகாக தட்டி மட்டம் பண்ணிங்க. ஏன்னா ரோட்டர் இடிக்காத அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷை ஊற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டரில் வெளியே வரக்கூடாது. அடுத்து வந்து நம்ம கட்டின காயில் வந்து இந்த மாதிரி நம்ம சிலுவெல்லாம் ஏற்றணும் பாருங்கள். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிங்க. மேலே வராமல் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வார்னிஷை ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நம்ம வார்னிஷ் மட்டும்தான் ஊற்ற வேண்டியிருக்கு. இந்த வச்ச மின்லக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துங்க. திருப்பி வச்சு இதை வந்து உள்ளே தள்ளிங்க. இல்லை சின்ன மெலிசாக ஒரு பட்டையை வச்சு கூட தட்டிக்கலாம். மேலே எழும்பாமல் பார்த்துங்க, ரோட்டரில் இடிக்காமல் இதில் வந்து மேலே வராமல் பார்த்து அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் ஊற்றிடலாம். எல்லா மில்லக்ஸையும் அழுத்தம் கொடுத்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம வார்னிஷை ஊற்றிடலாம். இன்சுலேஷன் வார்னிஷ் வந்து ரொம்ப அவசியம். வார்னிஷை வந்து ஊற்றிக்கிங்க. இது வந்து ஊற்றிட்டிங்கன்னா இது வரும், அதாவது வந்து நம்ம கட்டு போட்டோம் இல்லையா, அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும். காஞ்சி போயிடுதுன்னா நமக்கு ஃபினிஷிங்காக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காப்பரில் வந்து காயப்படுத்தியிருந்தாலும் அது வந்து கவர் பண்ணிக்கும். மேலே வந்து கோட்டிங் பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லாமலும் செட் ஆகி நிற்கும் கரெக்டாக. காப்பரில் எந்த இடத்துல காயப்படுத்தியிருந்தாலும் அதை கவர் பண்ணி மூடிக்கும். இது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். வார்னிஷை மறக்காமல் ஊற்றிடுங்க.